இப்போ டைலாக் சொல்லுவாரு, அண்ணா அண்ணான்னு சொல்லியே இப்படியே தலைவர்கள் பேரை சொல்லியே ஆளை ஏமாத்துறேன்னு சொல்லிப்பாரு. இந்த அண்ணா அண்ணான்னு சொல்றது விஜய் சாரோட ட்ரேட்மார்க்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த இடத்துல அதை போட்டு நீங்க அதை வந்து சூப்பரா ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. அந்த டைலாக்கு எப்படி ஒர்க் பண்ணீங்க சார்? என்ன இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலா வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் தாங்க, விஜய் சாரோட வடிவேல் கான்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து நீங்க கரெக்டாக கேட்டீங்க நீங்க. அது ஏன்னா நிச்சயமா வந்து நான் வந்து அது அவர் எப்படி எடுத்து, சப்போஸ் நம்மளே எழுதியிருந்தா கூட ஏதாவது ஃபீல் பண்ற ஒரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். டக்குன்னு அண்ணா அண்ணான்னு சொல்லியா இது பண்ணு பார்த்தா உடனே இவரும் சிரிச்சிட்டாரு. அது வந்து இப்ப வந்து ரோஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க. இப்பதான் கரண்ட் ஜெனரேஷன் வந்து ரோஸ்ட்னு வந்திருக்கு, ஒருத்தர் வச்சு செய்யறது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தமிழ் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்ன்றது வடிவேல் சார் விஜய் பண்ணதுனா அது அண்ணா அண்ணான்றது. அது ஆனா அவரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. அவர் உடனே திடீர்னு வந்து என்ன இது நம்மள ஏதோ குத்துறாரா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது அவரும் ரொம்ப நேரம் விழுந்து சிரிச்சாரு, இது பண்ணாரு அப்படின்னு நினைச்சேன். நமக்கு தோணவே இல்லை, டக்குன்னு போட்டாரு இது. எனக்கு தெரிஞ்சு தட் வாஸ் ஒன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரோஸ்ட் நினைக்கிறேன். சம்படி ஆட் கட்ஸ் நினைக்கிறேன். பட்டு நடிச்சாரு வந்து அது ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. ஆமா, அப்பயும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா இப்போ வரைக்குமே அவரோட நம்பர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து விஜய் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவர் அட்ரஸ் பண்றது நான் அண்ணன் கூட நான் அப்படிதான் இது பண்ணுவாரு அவரு. ஸோ அதை வச்சு ஒரு கவுண்டர் கொடுத்ததுன்றது அது இவருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு குசும்பு வடிவேல் சார் இருக்குது.